ஆமென். வெறும் பாடல் வரிகளாக இல்லாதபடிக்கு நல்ல வரிகள் உணர்ந்தவர்களாக எடுத்து பாடல் வரிகள் உணர்ந்தவர்களாக நம்ம சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். பேசலாம். யாரையும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. உள்ளவரை கூவிலென்று இப்போது பேரே வேண்டாம் என்ன இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண என்னை விட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை உட்கொண்டேன். சம்பூரண என்னை விட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை உணர்ந்தேன். உள்ளவள் கூவி என் வாழ்க்கையது நீரை போடும் மேலே வேண்டும் என்ன கண்ட இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். குமாரிகள் எத்தனை மறைந்தோரான் உண்மையில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றான். குமாரிகள் எத்தனை மறைந்தோரான் உண்மையில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றான். உள்ளவரை பூமி என்று வாழ்க்கையது நீரை போடும் மேலே வேண்டாம் கண்ட இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சோக சோக வேட்பை எல்லாம் என்ன அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். நீங்கள் சோக வேட்பை எல்லாம் என்ன அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். உள்ளவரை பூமி என்று வாழ்க்கையது நீரை போடும் வேண்டாம் என்ன கண்ட இயேசுவை. நீரைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, நீலி புஷ்பமே அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, நீலி புஷ்பமே அல்லேலூயா. அருகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா. அருகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தேவன் நமக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் 2 பகுதிகளாக அதை தியானிக்க முடியும். முதல் பகுதி இதே 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான 5 விதமான கட்டளைகள், 5 விதமான நன்மைகள், அவைகளை குறித்து நாம் தியானிக்க முடியும். 2வது பகுதியாக கர்த்தர் சித்தமானால் வருகிறதான நாட்களிலே நன்மை என்றால் என்ன, எது நன்மை, வேதம் சொல்லுகிற நன்மை என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 8 விதமான தரிசனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் 2ஆம் வருகையிலே முற்றிலும் நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் இந்நாட்களில் ஜெருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்ய திரும்பவும் நினைத்தேன் என்று சொல்லி தேவன் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்றால், பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த புதிய தலைமுறைக்கு தேவன் இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை அவர் இந்த 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக தேவன் அங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட காரியம். சகரியா தீர்க்க தரிசனம் 1:4 வாசியுங்கள். 1:4. சகரியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுதோ இந்த ஜனத்தின் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 14ஆம் வசனம். 8:14. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊற்றின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களிலும் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், புதிய சந்ததியார் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டு வந்த புதிய சந்ததியார் அவர்களை பார்த்து சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள். அவங்கள மாதிரி இருக்காதீங்க. அவங்க தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் செவி கொடுக்கல, அவங்க மீறினாங்க, பாவம் செய்தாங்க, அவங்கள தண்டிக்க நான் நினைத்தேன், அந்த மனம் மாறாமல் தண்டனையை கொடுத்தேன். அதான் அந்த சிறையிருப்பு. ஆனால் இப்போ சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க பாருங்க, மீதியானவர்கள், புதிய தலைமுறைகள். அவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பிதாக்களை மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. என்னிடத்தில் நன்மை ஏராளமாக இருக்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை செய்ய நான் என்ன செஞ்சுருக்கேன், திட்டம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நன்மை செய்ய நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். எனவே உங்கள் பிதாக்களை மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. அவங்க பாவம் செய்து மீறி போய் தண்டனை அணிவிச்சது போல இருக்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர், அவருடைய இயற்கையான சுபாவமே என்னதுன்னா நன்மை செய்கிறே தான். நம்ம பாருங்கள், ஆண்டவருக்கு எவ்வளோதான் துரோகம் பண்ணாலும் அவர் பாருங்கள் நமக்கு செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்றி சொல்லாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், அதை உணர்ந்து நன்றி சொல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். நம் தேவனுடைய இயற்கை சுபாவமே, நாம் அவரை விட்டு மீறி போனாலும், அவருக்கு துரோகம் பண்ணாலும் அவருக்கு நன்மை, நமக்கு நன்மை செய்கிறே தான். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, நமக்கு நம்ம மொழிபெயர்ப்பில் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, நன்மை செய்யும்படி திட்டம் பண்ணி உள்ளேன்.
அப்போ அவருடைய அனாதி தீர்மானத்தில் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் திட்டம் பண்ணார்னா தருவாரா தரமாட்டாரா? தருவார். நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்ய கர்த்தர் இந்த ஆண்டு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருமே நன்மையை அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த நன்மையை பெறக்கூடாதபடிக்கு சில தகுதியற்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம், அல்லது தேவன் வெறுக்கிற காரியமாகவும் இருக்கலாம், தேவன் விரும்பாத காரியங்களும் இருக்கலாம். தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் விரும்பி செய்வோமானால் அதுவே தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைக்கு தடையா இருக்கும். தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம என்ன செஞ்சிடணும்? வெறுத்துடணும். அவர் செய்யாத சொன்னா செய்யக்கூடாது, அவர் செய்யின்னு சொன்னா செய்யணும். அப்போ அப்படி என்றால் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறதான அந்த நன்மையை இந்த ஆண்டு நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நன்மை கர்த்தர் செய்வேன், நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வருவது பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மையின் எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதத்தில் அல்ல, எல்லாருக்கும் ஒரே விதத்தில் அல்ல, வெவ்வேறான நன்மைகளை எதிர்பார்த்து நாம் இருப்போம். அத்தனை பேருடைய நன்மையும் பூர்த்தி செய்ய தேவனால முடியும். அப்போ நன்மை செய்வேன் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் பூமிக்குரிய காரியம்தான் நினைவு வரும். வழக்கம் போல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பூமிக்குரிய காரியம் என்றால் திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வேலை, என்ன வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இதுதான் பூமிக்குரிய நன்மைகள். கர்த்தர் இதையும் தர வல்லவராக இருக்கிறார். அதிலும் மேன்மையான ஆவிக்குரிய நன்மையும் தர வல்லவராக இருக்கிறார். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர். நம்ம எல்லாருக்குமே நன்மை ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம இருதயம் எதை நாடணும்? ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு நாட்டம் போகணும். நம்ம ஆத்துமா நம்ம அது மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்போம்னா கர்த்தர் பூமிக்குரிய நன்மைகளை தர்றது ரொம்ப ஈஸி. அதான் நாம் இங்கே பார்க்கிறோம். முதல்ல இந்த ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பூமிக்குரிய நன்மை எல்லாம் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருவார்? தந்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆவிக்குரிய நன்மைகள் அது மேல உங்களுக்கு வாஞ்ச இருக்குன்னா பூமிக்குரிய நன்மையை நீங்க கேட்காமலே கர்த்தர் தருவார். அதுதான் ரகசியம். நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, ஆவிக்குரிய நன்மையெல்லாம் மறந்துட்டு பூமிக்குரிய நன்மைகளுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அது நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திட்டம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆண்டு நன்மையான திட்டங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆண்டு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய நன்மையான காரியங்கள். தேவன் நம்ம எல்லாரையும் குறித்து மேன்மையான திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம தான் அதை அறியாம இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய எதிர்காலம், நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்றதை காட்டிலும், நிர்ணயம் பண்றதை காட்டிலும் தேவன் அதிகமா உங்க எதிர்காலத்தில் நன்மை செய்ய அவர் பிளான் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க ஓரளவு தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா தேவன் உங்கள் பிள்ளைங்களை குறித்து அதிகமா நன்மையான திட்டங்களை அவர் வச்சிருக்கார். நம்ம எல்லாரும் அதை யோசிக்கணும். நம்ம எல்லாரையும் விட, மனிதர்களாகிய நம்மை விட தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், நன்மையான திட்டங்கள், அது பெரியதா இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு முன்பாக அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியதா இருக்கிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாக்கல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு முன்னால நீ எனக்கு பயந்து நடக்கிற,
என்னை நம்பி இருக்கிற உனக்கு நாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதாக இருக்கிறது. அப்போ என் கண்கள் இந்த நன்மையை பார்க்கல. நான் கர்த்தர் சொன்னார், உனக்குன்னு நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது பெரியதாக இருக்கிறது. இன்னைக்கு நான் அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்போ உங்களை குறித்து கர்த்தர் மேன்மையான நன்மையான திட்டங்களை அவர் வச்சிருக்கிறார். அதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். யோபுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவை நிர்மலமாக்கும்படிக்கு பிசாசு பிளான் பண்ணி தேவனிடத்தில் போய் உத்தரவு கேட்டுக்கொண்டான். தேவன் உத்தரவு கொடுத்துட்டு யோபுவை குறித்து கர்த்தர் என்ன பிளான் பண்ணார் தெரியுமா? என் பிள்ளை ஜெயிப்பான், பிசாசை ஜெயிப்பான், உபத்திரத்தில் பொறுமையா இருப்பான், சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னார். சோதனைக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு இரட்டிப்பான நன்மையை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், நான் என் திட்டத்தில் வச்சிருக்கிறேன். சோதனைக்கு அப்புறம் யோபுக்கு இரட்டிப்பான நன்மைன்னு கர்த்தர் பிளான் பண்ணிட்டார், கர்த்தர் திட்டம் பண்ணிட்டாரு. பாருங்க, யோபு அந்த இடத்துல வந்து பொறுமையா இருந்து கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு, திட்டம் பண்ணி வச்சிருந்தாரு, அந்த இரட்டிப்பான நன்மையை யோபு பெற்றுக்கொண்டார். அப்ப யோபுவை குறித்து பிசாசு வேற திட்டம் வச்சிருந்தான், ஆனா யோபுவை குறித்து கர்த்தர் நன்மையான திட்டத்தை வச்சிருந்தார். அதனால கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க சோதனைக்கு பின்னால இரட்டிப்பான நன்மை இருக்கு. உபத்திரத்துல பொறுமையா இருங்க, முறுமுறுக்காதீங்க. யோபுக்கு அந்த சோதனையெல்லாம் நமக்கு வரல, சாதாரண சோதனை தான். திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் நம்மளையெல்லாம் சோதிக்கல. நம்ம திராணி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சோதிச்சிருக்காரு. நம்ம திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் நம்மளை சோதிக்கல. ஆனால் யோபு சொல்றாரு, கர்த்தர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். சோதனை வரும்போதெல்லாம் நமக்குள்ள அப்படி ஒரு தீர்மானம் வருதா? அந்த உறுதி இருக்கா? நான் சோதனைக்கு அப்புறமும் நான் கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருப்பேன், நான் சோதனைக்கு அப்புறம் முறுமுறுக்க மாட்டேன், நான் சோதனைக்கு அப்புறம் கர்த்தரை தான் நம்புவேன். அப்படி நம்ம தீர்மானத்தோடு வருவோம்னா கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர்? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் பிசாசு உங்களை சோதிக்க வேண்டும் என்று அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டு உங்களை சோதிக்கும் போதெல்லாம் நீங்க நினைக்கணும், கர்த்தர் என்ன குறிச்சி ஏதோ மேன்மையான நன்மையான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அதுக்கு தான் எனக்கு இந்த சோதனை, அதுக்கு தான் இந்த பாடு. கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதமே ஒரு முகமுடியை போன்றது. முகமுடியை கலட்டினா தான், பாடு என்கிற முகமுடியை கலட்டினா தான் ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த ஆண்டு அநேக நன்மைகளை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கடந்த ஆண்டு ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனைகள், கண்ணீர்கள் ஒரு வேளை இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆவிக்குரிய நன்மைகளை, பூமிக்குரிய நன்மைகளை தந்து கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துறதுக்காகத்தான் இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த இழப்பு. எனவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தபடி இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நன்மைகளையும் பூமிக்குரிய நன்மைகளையும் தர கர்த்தர் திட்டமிட்டுள்ளார். கர்த்தர் திட்டமிட்டுள்ள அவர் சித்தத்தில் இருக்கிற அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அங்கே 5 விதமான காரியங்கள் இந்த 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 8ஆம் அதிகாரத்திலே 5 விதமான நன்மைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் சித்தத்தில் இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டியது என்ன? இங்கே இந்த 16ஆம் வசனத்திலே 2 காரியமும், 17ஆம் வசனத்திலே 2 காரியமும், 19ஆம் வசனத்திலே ஒரு காரியமும் உண்டு.
இன்னைக்கு 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த 2 காரியங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒருவேளை நம்முடைய பரிபூரணமான நன்மைக்கு இவைகள் தடையாகவும் இருக்கலாம். எனவே தான் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்றார், இந்த ஆண்டு கர்த்தருடைய அனாதி திட்டத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க கூடாதபடிக்கு இந்த காரியங்கள் ஒருவேளை தடையாக இருக்கலாம். எனவே இந்த காரியங்களை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், முதலாவதாக அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். இப்போ நம்மெல்லாம் யாருக்கு நன்மை செய்ய விரும்புவோம் சொல்லுங்களேன். உங்ககிட்ட ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது சொல்லுவோம், நம்ம பாஷையில் சொல்கிறாங்க, அவங்க சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கிறோங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க சரியான ஃப்ராடு, அவங்க பொய் தான் பேசிகிட்டே இருப்பாங்க, உண்மையே பேச மாட்டாங்க, அவங்க சரியான ஃப்ராடு அப்படின்னு உங்கள் மைண்டில், அதாவது உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும். நீங்கள் நன்மை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. மனுஷர்களாகிய நாமே உண்மையை தவறி நடப்பவர்களுக்கு நன்மை செய்ய விரும்ப மாட்டோம். கர்த்தர் விரும்புவாரா? கர்த்தர் நம்ம உண்மையை பேசாமல் எப்போ பார்த்தாலும் ஏமாற்று வஞ்சகம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கிறீங்களேன், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் சொல்கிறாரு, உனக்கு நன்மை செய்ய நான் விருப்பப்படுறேன், ஆனால் அந்த நன்மையை பெறுறதுக்கு முன்னாக்க உன்னை தகுதிப்படுத்திக்கோ. அந்த தகுதியில் முதல் தகுதி உண்மையை பேசு. வேதத்தில் பொய்யை பேசி நன்மையை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. காயின் பொய் பேசினான். யார்கிட்ட பேசினா? தேவனிடத்தில் பொய் பேசின முதல் மனிதன் அவன்தான். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் காயினுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். தேவனிடத்திலேயே பொய்யை பேசிடுவோம். தேவன் காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரன் எங்கே? அவன் என்ன சொன்னான்? நான் அறியேன். கொலை செஞ்சது யார் தான்? அவன் தான். ஆனால் தேவன் கேட்கும்போது சொல்கிறான் பாருங்க, நான் அறியேன். அவனை பொய் சொன்னான், நன்மையை இழந்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பெற்ற அப்பாட்ட போய் என்ன செஞ்சான்? பொய்ய சொன்னான். ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு பெத்த அப்பா அவர்கிட்ட போய் அவர் கேட்காரு, யார் வாரா, யார் வந்திருக்கிறா? அவர் கண்ணு மங்களா இருக்கும், தெரியாது யார் வந்திருக்கிறாங்க. துணிகரமாக சொன்னா, உங்களுடைய மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன். வந்தது யாரு? யாக்கோபு. பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி பெத்த தகப்பன் இடத்துல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, பெத்தவங்க இடத்துல ரொம்ப பொய், ஓவர் பொய், பொய்யா சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை அது அப்படியே சமாதானம் இல்லாமல் போகிறத நம்ம நல்லா பார்க்குறோம். பெத்த தகப்பன் இடத்துல, தாய் இடத்துல பொய். அப்போ யாக்கோபு பாருங்க, அவன் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை அப்பாட்ட இருந்து பெற்றுக்கொண்டா அனுபவிக்க முடியல. ஓடுனா பாருங்க, மாமா வீட்டுக்கு போய் 20 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தான். பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கேயாசி எடுத்துக்கிட்டோம்னா தீர்க்கதரிசி இடத்திலே பொய் சொன்னான். எலிசா தீர்க்கதரிசில பொய் சொன்னான். நடந்தது என்ன? நாகமானுக்கு போன குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்துச்சு, நன்மையை இழந்தான். அனனியா சப்பிராள் ஊழியக்காரன்ட்ட பொய் சொன்னான். பேதுரு இடத்துல பேதுரு சொல்றாரு, என்கிட்ட கூட நீங்க பொய் சொன்னீங்கன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொல்லும்படி நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன? பிளானு. வீட்டுக்குள்ளே பொய்யை எப்படி பொய் சொல்லலாம்? சில நேரங்களில் பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுப்போம் தெரியுமா? கடன்காரங்க கேட்டு வருவாங்க, யாராவது வருவாங்க வீட்டுக்கு, பிள்ளைகிட்ட சொல்லி கொடுப்போம். அந்த வாராம் பாரு, நீ சொல்லிடுற, அம்மா வெளியே போயிருக்காங்க, அப்பா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து சொல்லி கொடுத்துருவாங்க. பிள்ளைங்க அதை என்ன செய்வாங்க? அப்படியே பிளான், கணவன் மனைவி அப்படி பிளான் பொய் சொல்றதுக்கு அப்படி அவங்களும் பிராக்டிஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கும் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வருமானம். யாராவது ஒரு ஆள் பேதுருட்ட உண்மையை பேசியிருப்பாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே பொய். அதனால 2 பேருமே நன்மையை இழந்தாங்க.
அப்போ பொய் பேசி, உண்மையை பேசாமல் பொய் பேசி நன்மையை இழந்தவர்கள் இன்னும் வேதத்திலே நிறைய உண்டு. சரி, அவர்களை விடுவோம். இப்போ உண்மையை பேசி, அதாவது உண்மையை பேசாம பொய் பேசி நன்மையை இழந்தவர்கள் நிறைய உண்டு. இப்போ உண்மையை பேசி நன்மையை பெற்றுக்கொண்டவங்களை குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு 3 பெண்களை மிக வேகமாக சொல்கிறேன். இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி கடன் பட்டிருந்தாங்கல்ல, அவங்க எலிசா இடத்துல வந்து உண்மையை சொன்னாங்க. இப்போ கடன், ஹெவியாக கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்துட்டாங்க. இந்த அம்மா தீர்க்கதரிசி இடத்துல ஓடி வராங்க, ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்போ தீர்க்கதரிசி கேட்குறாரு, அம்மா உங்ககிட்ட என்ன இருக்குது? அந்த அம்மா உண்மையை சொன்னாங்க, ஒரு குடம் என்ன இருக்கு. அந்த அம்மா சொன்னது உண்மைதான். அதனால தான் ஆண்டவர் அங்கே அற்புதம் செஞ்சார், நன்மை செஞ்சார். பக்கத்து நிறைய லேண்டு, நிறைய நகைகள், நிறைய சொத்துக்களை வச்சுட்டு எலிசாவிடத்துல வந்து அந்த அம்மா பொய் சொல்லலை. ஒரு குடம் என்னதான் இருக்குன்னு பொய் சொல்லலை, உண்மை இருந்ததை சொல்லிட்டாங்க. எலிசா சொன்னார், நீ போய் பக்கத்தில் வீட்டில் எல்லா பாத்திரங்கள் வாங்கி அந்த எண்ணெய் என்ன செய், எல்லா பாத்திரத்திலையும் ஊற்று அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா போய் பாருங்க, பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பக்கத்து வீட்டில எல்லாம் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு எல்லா பாத்திரத்தையும் நிரப்பிட்டாங்க. இந்த அம்மாட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, இந்த அம்மா குறைவை வந்து ஊழிய கட்ட சொல்ல வந்தாங்க. என்ன, அப்புறம் எல்லாத்தையும் நிரப்பிட்டு நிறைவை வந்து சொல்லலாம். அவள் போய் திரும்ப வாராங்க, எலிசா கிட்ட திரும்ப வாராங்க, வந்து சொல்றாங்க, ஐயா நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், இப்போ என் வீடு நிறைய எல்லா பாத்திரத்திலையும் என்ன நிரம்பி இருக்கு. குறைவையும் சொன்னாங்க, நிறைவையும் சொன்னாங்க. நம்மெல்லாம் எப்படி பழகியிருக்கோம்? குறைவை சொல்லி தான் பழகியிருக்கோம். நிறையா உங்களுடைய விசுவாசிகளுடைய மேட்டர்லாம் எங்ககிட்ட வர்றது நிறைவை குறித்து ஒரு நாள் வந்ததில்லை. பாஸ்டர் நாங்கள் ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கினேன், பாஸ்டர் எனக்கு இந்த பணம் வந்துச்சு, பாஸ்டரில் நான் நகையை எடுத்தேன், அந்த மாதிரி என்கிட்ட வராது. ஆனால் என்ன வரும், எனக்கு இவ்வளோ கடன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த குறை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா குறைவையும் பற்றி சொன்னாங்க, நிறைவையும் பற்றி சொன்னாங்க. அங்கே தான் நன்மை நடந்துச்சு. அவர் சொன்னார், அந்த எண்ணெயை விற்று ஜீவனம், கடன் அட, முதல்ல ஜீவனம், சமாதானத்தோட வாழுப்போ. அப்போ அந்த அம்மா உண்மையை பேசினதுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்துச்சு. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற நன்மைகளிலே முதல் நன்மை என்னன்னா, கடன் காரியத்தில் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். கடன் காரியம் எல்லாருக்கும் கடன் இருக்கு, ஏதோ ஒரு வழியில். அந்த கடனையெல்லாம் அடைப்பதற்கு கர்த்தர் இந்த ஆண்டு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால, என்கிட்ட நன்மையான திட்டம் இருக்கிறதுனால இந்த ஆண்டு நீங்கள் கடன் வாங்குவது இல்லை. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான். இந்த ஆண்டு உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால் நஷ்டம் அல்ல, லாபத்தை பார்ப்பீர்கள், பலனை பார்ப்பீர்கள், நன்மையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை பின்தொடர்ந்து வந்ததான எல்லா நஷ்டமான காரியங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால 2020 கர்த்தர் அதை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு நன்மை செய்வதே அவருடைய அனாதி திட்டமும் தீர்மானமாய் இருக்கிறது. இந்த ஆண்டு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு நன்மைகளை பெற்று அணிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி
ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நீ செய்த அதிசயம் ஆயிரம் விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயம் ஆயிரம் விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன். இந்த நாளிலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாட்களில் நான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையின்படி. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்வர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள தேவன் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அசதியாயிராமல் ஆண்டவரே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பொறுமையோடே பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் மாதிரியாய் ஆண்டவரை கொண்டிருந்து அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். சரீரத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளாலும் தேவன் நீ நிரப்பி நடத்துவீராக. இந்த நாளில் ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய கரம் கிருபை தொடர்ந்து நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கைட்டு செய்கிற வேலைகள், தொழில், வியாபாரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பிரயாணங்களிலே பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே வீடுகளுக்கு செல்லும் போது உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை உள்ள கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.